Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel. ஈத் அன்னைக்கு நான் grill சிக்கன் பண்ணியிருந்தேன். அந்த grill சிக்கனை தான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மட்டன் பிரியாணியும் grill சிக்கனும் ஆப்பிள் அண்ட் டேட்ஸ் ஜாமும் சாலடும் அன்னைக்கு லஞ்சுக்கு பண்ணியிருந்தோம். இந்த grill சிக்கன் இப்போ நம்ம லாக்டவுனில் வீட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு grill கோழிக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு முழு கோழி வாங்கிக்கிடணும். கிரில்லுக்குன்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க அந்த தோலோடி தருவாங்க. அதை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி நான் கீரி எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு கோட்டிங் வத்தல் மிளகும் மஞ்சத்தூளும் போட்டு சும்மா ரஃப்பாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். இதே போல் நல்லா அங்கங்கே கீறி வச்சுக்கிடணும். அப்போந்தான் நம்ம அதுக்குள்ளேயும் மசாலா படும்போது நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். எல்லா இடமும் படும்படியாட்டு நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு 5 minutes அப்படியே வச்சிடலாம். இப்போ தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 tablespoon வத்தல் தூள் போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே வத்தல் தூள் போட்டிருக்கோம். அதை கனெக்ட் பண்ணி நம்ம போட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் 1/2 teaspoon. ½ teaspoon பெப்பர் தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 tablespoon சோம்புத்தூள் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 tablespoon ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 tablespoon சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். சில்லி அண்ட் டொமேட்டோ சாஸ் 1 tablespoon போதும். நெக்ஸ்ட்டு சால்ட் போட்டுடலாம். த்ரீ tablespoon தயிர் ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ½ லெமனில் உள்ள ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லெமன் புழிஞ்சு அதில் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா நமக்கு குக் ஆகும். மசாலாவில் 1 teaspoon கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போடுறதுக்கு மறந்து போச்சு, அதனால் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனில் அப்ளை பண்ணிடலாம். பெரிய பாத்திரத்தில் சிக்கனை மாற்றி வச்சுருக்கேன். மசாலாவை இப்போ ஃபுல்லாக எல்லா இடமும் படும்படியாட்டு நம்ம அப்ளை பண்ணிடலாம். உள்ளுக்குள்ள பார்ட்லைன்லாமும் நம்ம மசாலாவை வைக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஆயில் அதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் எடுத்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு பொடியாக கட் பண்ண மல்லி இலையை நம்ம வந்து உள்ளே வச்சு விட்டுறலாம். அப்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 7 hour போல் அப்படியே வச்சிடணும். 7 மணிக்கூர் கிட்ட அப்படியே வச்சுட்டா நல்லா வந்து அது உப்பு பிடிச்சிரும். இப்போது 7 மணிக்கூர் கிட்ட ஆயாச்சு. இப்போ நான் வந்து ஓடிஜியில் வைக்கிறதுக்காக வேண்டி உள்ள கம்பியில் நல்லா ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃபிட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கையையும் காலையும் நம்ம ஒரு கயிறு வச்சு இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு கெட்டி விட்டுறணும். அப்படி கெட்டி விட்டால் தான் நமக்கு அது ரொட்டேட் ஆகி வரும்போது அப்படியே இருக்கும். இல்லைன்னா அது பிரிஞ்சிட்டுனா அதுக்கு வந்து கறங்கும்போது அது வந்து டிஸ்டர்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து இப்படி கட்டி விடுறோம். நல்லா இருக்க கட்டிக்கிடணும். இல்லைன்னா அது 2 சுற்று சுற்றும் போதே பிரியதுக்கு சான்ஸ் உண்டு. இப்போ நம்ம ஓடிஜியில் 1.25 மணிக்கூர் போல் அப்படியே விட்டுறணும். நம்ம டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது. சூப்பராக குக் ஆயிரும். நல்ல சாஃப்டாக வெந்திருந்து 1.25 மணிக்கூர் டைம் எடுத்ததுக்கு சூப்பரான கிரில் சிக்கன் நமக்கு ரெடி ஆகிட்டு. நம்ம கடையில் வாங்கினா கூட இப்படி ஒரு சாஃப்டாக நமக்கு கிடைக்காது. வீட்டிலையே நம்ம வந்து நம்மளே மசாலா ஆட் பண்ணி செய்யும்போது சாப்பிட்றதுக்கே நமக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டாகவும் நல்ல சூப்பராகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.